Hello friends, welcome back to video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெனு பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ் இந்த கிரவுண்டில் தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கட்டும், சேசிங்காக இருக்கட்டும், ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து ஈக்குவலான விக்கெட்ஸ் அண்ட் ஈக்குவலான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு டஃப் மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். பிச்சோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி கிரவுண்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேங்களா, டான் லாரன்ஸ் ஒன்று, லியாம் லிவிங்ஸ்டன் ரெண்டு. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர்ஸ். கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க 3 விக்கெட் ஹால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. மினிமமாக 2 விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் 5 to 10 பால்ஸ் பவுல் பண்ணுறாரு. பட் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணார், அது மீன் 20 பால்ஸ் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். டான் லாரன்ஸும் அதே மாதிரி தான். அதிகமான பவுல் பண்ணாருங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பிச்சு வந்து கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மேட்ச். ஃபேவரட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் இந்த டீம் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் அதான் ஷார்ட் ஃபார்மாக பிபிஹெச் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் இந்த டீமை தான் வந்து என்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். பிபிஹெச் அண்ட் என்ஓஎஸ் ரெண்டு டீமும் வந்து இதுக்கு முன்னாடி 3 முறை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 முறை பிபிஹெச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் மட்டும் தான் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்தலாம். ஜாக் கிராலி, டேவிட் மாலன் இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டேவிட் மாலன் இந்த கிரவுண்டில் 88 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி. அட் சேம் டைம் அகெயின்ஸ்ட் பிபிஹெச் 5 மேட்சஸில் 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஜாக் கிராலி இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணதில்லை. அந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக 28 ஆவரேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தவங்களை நீங்கள் கிராண்ட் லீக்ல பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மேபி 2 பேருமே கூட ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேவிட் மாலனை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்ஸில். ஏன்னா அவர் ஒரு மேட்சஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் தான் ஏதோ சம்திங் 30 ரன்ஸோ 29 ரன்ஸோ அடிச்சார். மற்ற எல்லா மேட்சுமே வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு பிக் இன்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டர்டே மேட்ச்சில் கேன் வில்லியம்சன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். சேம் லைக் டேவிட் மாலன் இன்றைக்கி விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அவர் வந்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாக் ராலி, டேவிட் மாலன் 2 பேருமே சேசிங் அப்படின்னா ஓரளவுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணலாம். டேவிட் மாலனுக்கு மட்டும் கேப்டன் வீசி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைக்கேல் பெப்பர் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக விளையாண்டது கிடையாது. பட் இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 24 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. மைக்கேல் பெப்பர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பேசஸை நல்லாவே விளையாடுவார். ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவுட் ஆகிடுவார். பட் மீடியம் பேசஸ் அப்படின்னா அந்த பக்கம் பென்னி ஹோவல் இருக்கார். பென்னி ஹோவல் பவுலிங் வராரு அப்படின்னா கண்டிப்பாக மைக்கேல் பெப்பர் வந்து ஸ்ட்ரைக்கில் நிற்கும் போது நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அந்த 5 பால்ஸ் அப்படின்றத வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஒரு 2 6 2 4 சம்திங் ஏதோ அடிக்கலாம். பட் ஆனால் அவுட் ஆகிடுவார். ஒரு குயிக்காக ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வேணால் இவரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்கு இந்த கிரவுண்டில் 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அட் சேம் டைம் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவாக தான் வச்சிருக்காரு. ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து 100 மென்ஸாக இருக்கட்டும், T20 பிளாஸ்டாக இருக்கும், ரெண்டுத்துலையுமே பக்காவாக விளையாடக்கூடிய பிளேயர். பட் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் உள்ள டீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாரி ப்ரூக்கை நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவரை ஸ்கிப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏதோ 1 or 2 டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவரை ஸ்கிப் பண்ணுறது இன்றைக்கி மேட்ச்சில் ஸ்மால் லீக்ல பெட்டராக இருக்கும். டான் லாரன்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 18 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட்வுட் ரெக்கார்ட் பெருசாக ஒன்றும் கிடையாது. அவருமே வந்து ஹாரி ப்ரூக் மாதிரி தான் ஃபெயில் ஆகிருக்காரு. இந்த ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது பிபிஹெச் டீமுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் எல்லா மேட்சுமே வந்து அவர் கண்டிப்பாக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக்கு, டேவிட் மாலன் இவங்க 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தங்களை கண்டிப்பாக உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் டேவிட் மாலனை வச்சுக்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. அதாவது ஹாரி ப்ரூக்கில் கம்பேர் பண்ணக்குள்ள டேவிட் மாலனை வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி மேட்சுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்லையும் டேவிட் மாலனுக்கு பதில் நீங்கள் ஹாரி ப்ரூக்கை எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டீமோட மெயின் பேட்டர் யார் அப்படின்னா ஹாரி ப்ரூக் தான். செகண்ட் பேட்டர் தான் டேவிட் மாலன். பட் ஹாரி ப்ரூக்கை விட இன்றைக்கி மாலன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. கிரஹாம் கிளர்க்கு இவரை பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தாமஸ் லவ்ஸ் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா தாமஸ் வந்து எப்பவுமே செகண்டாக பவுல் பண்ணும்போது நல்லாவே வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
மிச்சல் சாண்ட்னர் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜக்கப் டஃபே இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்க T20யில் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய பவுலர். கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 விக்கெட் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவார். இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ பாட்ஸ் ரீசெண்டாக 1 or 2 மேட்சஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல, பட் இன்றைக்கி 1 விக்கெட் எடுக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அனில் ரஷீத் சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே நல்ல ஒரு பிளேயர் தான், பிக் பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக்ல. ஸோ இந்த டீமோட மெயின் பவுலர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் பவுலர் வந்து அனில் ரஷீத், செகண்ட் இந்த டீமோட மெயின் பவுலர் ஜக்கப் டஃபே. இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் மிச்சல் சாண்ட்னர் அல்லது பாட்ஸ், இந்த 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தங்களை உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பட் ஜக்கப் டஃபே அண்ட் அனில் ரஷீத் 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. அதேமாதிரி பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் அண்ட் டேவிட் மாலன், மைக்கேல் பெப்பர், இந்த 3 பேருமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் மைக்கேல் பெப்பர் ரீசெண்டாக பெரிய ஃபார்மில் இல்லை. ஹாரி ப்ரூக் அண்ட் டேவிட் மாலன் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது, பட் மாலன் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டாரு. ஹாரி ப்ரூக் நல்லாவே ஃபார்மில் இருக்கார். மாலன், ஹாரி ப்ரூக் 2 பேருமே இந்த டீமோட டாப் பேட்டர்ஸ். இந்த 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்கள் டீமில். கிராண்ட் லீக்ல வேணால் 1 or 2 பேரை வந்து ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பிளேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸோட பிளேயிங் பார்த்துக்கோம். பில் ஸ்மீடு, பென் டக்கெட், இவங்க 2 பேரும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பென் டக்கெட்டு நல்லா ஸ்டார்ட் கிடைக்குது, டேவிட் மாலன் மாதிரி தான் அவருமே. டேவிட் மாலன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், நல்லா ஸ்டார்ட் கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 5 balls ஓரளவுக்கு டச் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிறாரு. சேம் லைக் டக்கெட்டும் அதே மாதிரி தான். டக்கெட்டும் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பென் டக்கெட் ரீசெண்டாக எந்த மேட்சும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, டேவிட் மாலனும் பெர்ஃபார்ம் பண்ணலை. சேம் லைக் இவங்க 2 பேரும் கிராண்ட் லீக்ல கேப்டன் பென் டக்கெட், பிசி டேவிட் மாலனை கொடுத்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பென் டக்கெட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 180 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து அவுட் ஆகவே கிடையாது. இல்லை ஒரு மேட்ச் வந்து 50 அடிச்சிருக்காரு. பேலன்ஸ் எல்லா மேட்சுமே வந்து 40+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரை நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். விக்கெட் கீப்பர் ஸ்மால் லீக்ல டிஃபால்ட்டாக இவரை நம்ம வச்சுக்கலாம். வில் ஸ்மீடு இந்த கிரவுண்டில் பெரிய ரெக்கார்ட் கிடையாது, அண்ட் அகேன்ஸ்ட் நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் பெரிய ரெக்கார்ட் கிடையாது. நான் பர்சனலி அவரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜக்கப் பீத்தல் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக டக் அவுட் ஆயிருக்காரு. அதுவுமே மேத்யூ பாட்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருப்பார். ஸோ நான் இவரை பர்சனலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோ கிளர்க்கு ரீசெண்டாக நல்லா டச்சில் தெரிகிறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா இவரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட் லீக்ல ஜோ கிளர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். லியாம் லிவிங்ஸ்டன் இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அகேன்ஸ்ட் நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்சஸில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் வந்து 6 ரன்ஸில் அவுட் ஆயிருக்காரு. இன்னொரு மேட்ச் வந்து 92 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த 92 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் இல்லையா, அதே மேட்ச்லேயே 3 விக்கெட் ஹாலும் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அது 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மேட்ச் 3 விக்கெட்டும் எடுத்து 90 ரன்னும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவுமே இதே கிரவுண்டில் நடக்கும் பொழுது, அதாவது லீட்ஸ் கிரவுண்டில் நடக்கும் பொழுது பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸும் நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸ் டீமும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதே கிரவுண்டில் மேட்ச் நடக்கும் பொழுது ஓகேங்களா 90 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் 3 விக்கெட் ஹால் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, லியாம் லிவிங்ஸ்டன் நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லீவ்ஸ் கிம்பர் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். நான் பர்சனலி ட்ரா பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். டான் மோஸ்ட்லி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணாருன்னா இவரோட ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆகும். இவர் பவுல் பண்ணலன்னா லியாம் லிவிங்ஸ்டன் நல்லா ஓவர் போடுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. டான் மோஸ்ட்லியை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெனி ஹோவல் கண்டிப்பாக இம்பார்ட்டனுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு பிளேயர். கேப்டன் விசி கூட நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவர் ஸ்லோ பவுலர். ஓகேங்களா, கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு சொல்லவே தேவையில்ல, பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிம் சவுதி, ஆடம் மில்னே 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் இவங்க 2 பேரில் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னேக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா ஆடம் மில்னே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த பக்கம் நம்ம சொல்லியிருந்தோம் ஜக்கப் டஃபி சொல்லியிருந்தோம். டஃபி வந்து 2025 2024 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சேம் லைக் ஆடம் மில்னேயும் அதே மாதிரி தான். ஆடம் மில்னேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வந்து இப்போ வரைக்குமே எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. இடையில 1 or 2 மேட்சஸ் தான் விக்கெட் எடுக்கல. அதர்வைஸ் எல்லா மேட்சும் கன்சிக்யூட்டிவாக 2 விக்கெட் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடம் மில்னே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீமில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் மில்னே. செகண்டு பவுலிங்கில் இம்பார்ட்டன்ட் வந்து பெனி ஹோவல். ஓகேங்களா, தேர்டு ட்ரெண்ட் போல்ட். இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸில் நீங்கள் டீம் சவுதியை வச்சுக்கலாம், இல்லைனா டான் மோஸ்ட்லியை கூட வச்சுருக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பென் டக்கெட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் லியாம் லிவிங்ஸ்டன், தேர்டு ஜோ கிளர்க். இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து இந்த டீமில் நம்ம 6 பிளேயர் வந்து கொடுத்துருக்கோம். 3 பேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், 3 பவுலர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே வந்து 6 பேர் அடிச்சு
இந்த பக்கம் நம்ம 2 பேட்டர்ஸு 2 பவுலர் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதை போட்டாலே நம்ம 10 பிளேயர் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த 6+4 இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் லெவலில் நம்ம பிக் பண்ணி மேட்ச் போட்டாலே கிட்டத்தட்ட 10 பிளேயர் வந்து நம்ம பிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ரிமைனிங் ஒரு ஆள் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மாலன் 1, ஹாரி ப்ரூக் 2. ஓகேங்களா, இந்த டீமில் பவுலர்ஸில் ஜக்கப் டஃபி 3, அனில் ரஷீத் 4. இந்த 4 பேரும் இந்த டீமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஓகேங்களா, இந்த பக்கம் பென் டக்கெட் 1, ஜோ கிளார்க் 2, லியாம் லிவிங்ஸ்டன் 3, பின்னி ஹோவல் 4, போல்ட் 5, மில்னே 6. ஸோ 6 4 10 பேர் ஆச்சு. 11வது ஆப்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேத்யூ பாட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணால் நீங்கள் மிச்சல் சாண்டனர் கூட போகலாம், இல்லை டீம் சவுதிக்கு கூட போகலாம். ஸ்மால் லீக் போடுறவங்க இந்த டீமை போட்டிங்கனாலே ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாலன் அல்லது ஹாரி ப்ரூக் இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ஒரு இன்னொரு பவுலர் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளேயர் பேட்டில் பாருங்கள். ஜாக் ராலி மில்னேக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, பின்னி ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. முடிஞ்சால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜாக் ராலி வந்து பார்த்திங்கன்னா ஆடம் மில்னே, பின்னி ஹோவல், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஓகேங்களா, அதுவும் பாருங்கள் மில்னேக்கு அகேன்ஸ்டாக 13 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. டேவிட் மாலன் பின்னி ஹோலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. மைக்கேல் பெப்பர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, மில்னேக்கு அகேன்ஸ்டாக, ஹோலுக்கு அகேன்ஸ்டாக. ஹாரி ப்ரூக்கு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் பாருங்கள் ஜாக் ராலியும் வந்து ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, மில்னேவும் ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, மைக்கேல் பெப்பரும் ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, டான் லாரன்ஸ் ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட டாப்பில் உள்ள 6 பேட்டர்ஸில் 4 பேட்டர்ஸ் வந்து ஹோவலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஹோவலை நம்ம இன்றைக்கி மேட்ச்சில் பிசியாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் சேம் டைம் ஜாக் ராலி மில்னேக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, அண்ட் மைக்கேல் பெப்பர் வந்து மில்னேக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, டான் லாரன்ஸ் மில்னேக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து செகண்ட் பவுலிங்கில் செகண்டாக இம்பார்ட்டன்ட். பின்னி ஹோவல் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆடம் மில்னே. இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் ஆப்வியஸ்லி வேறு யாரையா வச்சுக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு அண்ட் சவுதி இருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸோட பிளேயர் பேட்டர் வந்து பார்த்துக்கோங்க. பென் டக்கெட்டு அனில் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஓகேங்களா, அனில் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு, டான் லாரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆயிருக்காரு, சாண்டனருக்கு அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் எல்லாமே ஸ்பின்னர்ஸு. ஓகேங்களா, எல்லாமே ஸ்பின்னர்ஸு. ஸோ டான் லாரன்ஸ் பவர் பிளே டேரன் லாரன்ஸ் அகேன்ஸ்டாக பவர் பிளேயில் அவுட் ஆயிருக்காரு. மிச்சல் சாண்டனரும் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனில் ரஷீத் பவர் பிளேயில் வரமாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு 25 பால்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. மேத்யூ பாட்ஸு அண்டு தாமஸ் போடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜக்கப் டஃபி. ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் பவுல் பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 25 பாலில் கண்டிப்பாக வந்து இவர் மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பார். ஸ்பின்னர்ஸ் ஓவரில் மேபி அவுட் ஆகலாம், பட் அதுக்கு முன்னாடி இவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென் டக்கெட்டை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜோ கிளார்க் இவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனில் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன், அனில் ரஷீத். மேத்யூ பாட்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் அவுட் ஆயிருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன். ஜோக்கப் பீத்தல் மேத்யூ பாட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பாருங்கள் 7 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதில் 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதாவது ஜக்கப் பீத்தல் வந்து 7 பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு மேத்யூ பாட்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மேத்யூ பாட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லூயிஸ் கிம்பர் மேத்யூ பாட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, ஜக்கப் பீத்தலும் மேத்யூ பாட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், ஜோ கிளார்க்காக இருக்கட்டும், இந்த 4 பேருமே மேத்யூ பாட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி டீம் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து பிளான் பண்ணலை. நான் இப்போ யாரை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். வைஸ் கேப்டன் வந்து ஆடம் மில்னே இல்லை ஹோவல், இவங்க 2 பேரும் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இல்லைனா பென் டக்கெட் கூட ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்துச்சுன்னா பென் டக்கெட்டை நான் கொடுப்பேன். ஓகேங்களா, சிம்பிள். கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் விசி லியாம் லிவிங்ஸ்டனுக்கு நீங்கள் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, ப்ளஸ் பேட்டிங் வேல்யூ இருக்குது. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் கேப்டன். இப்போ வந்து டக்கெட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நம்ம விசி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை பின்னி ஹோவல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நம்ம விசி கொடுக்கலாம். ஆடம் மில்னேவும் அதே மாதிரி தான். ஸோ பிபிஹெச் டீம் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். என்னோட டீமை இப்போ ஷோ பண்ணிடுறேன். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பென் டக்கெட்டை நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் மில்னே ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீகில், அண்டு ஹோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லியாம் லிவிங்ஸ்டனும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேர் தான், இந்த 4 பேர் தான் ஸ்மால் லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் கேப்டன் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் மேத்யூ பாட்ஸ் அவரை வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்னோட டீம் இப்போ ஷோ பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.